கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 78 உபமன்யு முதலான முனிவர்கள் பெருமை பெறுதல். அதன் தொடர்ச்சி. இவ்வாறாகவே சிறந்த சிவபக்தரான கௌதம முனிவரும் சிவபெருமானுக்குரிய விரதங்கள் அனைத்தையும் அனுஷ்டித்து சகல வித்தைகளிலும் பாண்டித்யம் பெற்று இந்திரியங்களையும் வென்றடக்கி நித்திய தன்மையை அடைந்து அதிக மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். சதானந்தர் என்னும் தவ சிரேஷ்டரும் சச்சிதானந்த மூர்த்தியான சிவபெருமானை பக்தி பெருக்கோடு வணங்கி பூஜித்து அவருடைய அருளால் உலகங்கள் அனைத்திலும் உலாவித் திரிந்து ஆங்காங்கு உள்ள விஷயங்களை எல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டார். பிறகு அந்த விஷயங்களை எல்லாம் தினசரி கைலாசத்திற்கு சென்று அங்குள்ள மகேஸ்வரரிடம் தெரிவித்து பரமானந்த பெருக்கோடு வசித்து வந்தார். மிருகண்டு முனிவரும் உமாபதியை பூஜித்து மார்க்கண்டேயரை தம் மைந்தராக அடைந்து அவரால் சகல சிறப்புகளையும் பெற்று சத்தியலோகத்தில் அதிக மகிழ்ச்சி பெருக்கோடு வாழ்ந்து வருகிறார். அவருடைய அருமை பிள்ளையான மார்க்கண்டேயரும் பரமேஸ்வரரிடம் இருந்து தம் தந்தை பெற்றிருந்த வரத்தின்படி 16 வயதுகள் வரையிலும்தான் உயிரோடு வாழ்ந்திருக்கும் பாக்கியத்தை பெற்றிருந்தார். ஆனால் அவருடைய கெடுவு காலமான 16 வருஷங்கள் முடிவடைவதற்கு 2 நாட்களே பாக்கியிருக்கும் போது அவருடைய தாய் தந்தையர்கள் அவருடைய இழப்பை குறித்து பெரிதும் மனம் வருந்தி அழுது புலம்பினார்கள். அதை கேட்டு கொண்டிருந்த மார்க்கண்டேயர் தம் பெற்றோர்கள் மீது பெரிதும் மனமிரங்கியவராக மிருத்யுவை கொன்றவரும் 3 நேத்திரங்களை உடையவரும் தம் பக்தர்களின் எதிரிகளை சம்ஹரிப்பவரும் பினாகம் என்னும் வில்லை தரித்தவருமாகிய உமாபதியை ஒருமைப்பட்ட மனதோடு வணங்கி பூஜித்தார். அதே சமயத்தில் யமதர்மராஜன் அவரிடம் விரைந்து வந்து இனிமையான வார்த்தைகள் பலவற்றையும் பேசி அவரை தன் உலகத்திற்கு வரும்படி அழைத்தான். ஆனால் மார்க்கண்டேயரோ யமனை பற்றி சிறிதும் மதிக்காமல் சிவ பூஜையிலேயே தம் சிந்தனை முழுவதையும் செலுத்தியிருந்தார். அதை கண்ட யமதர்மன் அளவு கடந்த கோபம் கொண்டு அதி பயங்கரமான உருவத்தை எடுத்து அதிக ஆர்ப்பாட்டத்தோடு அவரை மிரட்டி பயமுறுத்தினான். மார்க்கண்டேயரும் அவனுடைய தோற்றத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் கண்டு அஞ்சி நடுங்கி லிங்க வடிவமாக இருந்த மகாதேவரை அப்படியே தம்மோடு சேர்த்து கட்டியணைத்து கொண்டார். அதே சமயத்தில் யமதர்மராஜன் தன் பாசத்தினால் அவரை கட்டி இழுத்தான். அப்போது சிவபெருமான் அந்த லிங்கத்திலிருந்து தோன்றினார். காலகாலரும் பினாகபாணியும் நீலகண்டரும் விருஷபத்தை வாகனமாக கொண்டவரும் தமது திருமுடியில் ஜடாமகுடத்தை தரித்தவருமாகிய அவரை மார்க்கண்டேயர் வணங்கி துதித்து மிகுந்த மகிழ்ச்சி பெருக்கோடு அவரை நமஸ்கரித்து வழிபட்டார். காலகாலரும் விருஷபாரூடரும் சூலபாணியும் விச்வாதிகளும் விச்வனும் பராத்பரமும் துன்மார்க்கர்களுக்கு பயங்கரமானவரும் காளி தேவியின் நடனத்தை காண்பதில் பிரீத்தியுள்ளவரும் உக்கிரமானவரும் மகாபிரளய காலத்தில் பிரபஞ்சங்கள் அனைத்தையும் அழித்து விடுபவரும் அதி பயங்கரமானவரும் அளவு கடந்த சிறப்புகளை பெற்றிருப்பவரும் அதி துரிதமாக செல்லக்கூடிய பானங்களை கொண்டிருப்பவருமாகிய தங்களுக்கு நமஸ்காரம் என்று அவர் வணங்கி துதித்தார். மார்க்கண்டேய முனிவனே, உன்னுடைய பக்திக்கு மெச்சி நான்
பிரத்யட்சமாகிவிட்டேன். இனி என்றுமே 16 வயதுள்ள பாலகனாகவே நீ வாழ்ந்து வர கடவாயாக. மேலும் நீ விரும்பி வேண்டும் வரங்கள் அனைத்தையும் நீ அடைந்து மகிழ்வாயாக என்று சிவபெருமான் கூறி அருளிவிட்டு அங்கிருந்து மறைந்தார். அதன் பிறகு மார்க்கண்டேய முனிவரும் என்றும் அழியாத நித்திய தன்மையை அடைந்து சிறந்த சிவபக்தராக இன்று வரையிலும் விளங்கி வருகிறார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.